இந்த ஆர்ட் ஆஃப் டீ. இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டீலேயே ஒரு 20-30 வெரைட்டி பக்கம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ புதுசாக ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து செய்யலாம். இப்போ நிறையா இது கொண்டு வந்திருக்கேன்னாங்க, இன்னும் பருத்திப்பால் அந்த மாதிரி என்னென்னமோ கொண்டு வந்திருக்கேன்னாங்க. அதான் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. எனக்கு ஸ்பெஷல் டீ பிடிக்காது, இதுக்கு வீடியோக்காக தான் பிடிக்கிறேன். அவங்க கடைக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல் போடுவாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். வடை, பஜ்ஜி, கேசரி, பைனாப்பிள் கேசரி, ஒரு தயிர் வடை, இதான பேர் வாழைப்பூ. எல்லாமே ஹெல்த்தியானதாக கொடுக்குறாங்க. ருச்சிக்கிழங்கு அது அதுக்கு சட்னி. இது வந்து இந்த என்ன சட்னி? பச்சை சட்னி. இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதோட இதுதான் பருத்திப்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ பீசல் மாதிரி இருக்கும். அது என்னன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய டீ வச்சுருக்காங்க. என்னென்ன டீன்னு பார்க்கலாம். இது வந்து பருத்தி பால், இது வந்து மசால் டீ, அப்புறம் இதெல்லாம் வந்து ஆவாரம்பூவில் ஒரு டீ அது சொல்கிறேன் கடைசியாக. அப்புறம் இது வந்து இது செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் சொல்கிறேன், அது கடைசியாக சொல்கிறேன். இதுக்காக தான் நம்ம வந்தோம். தந்தூரி சாய், பாட் ஆஃப் டீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து இவங்க வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பூ இது தேங்காய் பூவா, வாழைப்பூவும் அந்த இதுவும் இந்த பச்சை பட்டாணியும் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து பஜ்ஜி, வடை. நான் ஃபஸ்ட்டு எது ட்ரை பண்ணேன் மசால் டீ. டீயே பிடிக்காது, இதுக்காக தான் குடிக்கவே மாட்டேன். என் கூட பசங்க தான் சொல்லுவானுங்க குடிடாம வாங்க. மசால் டீ ட்ரை பண்ணலாம். பால் செம திக்னஸாக இருக்குது. மீதி பால் டீ பற்றி எப்படி தெரியாது. ஃபஸ்ட்டு இது பண்ணலாம். இது சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து வரலாம் சங்குப்பூ. இதுதான் சங்குப்பூ. இது வந்து குட்டி குட்டியாக அந்த மணி பூ ப்ளூ கலர் நட்டுருக்கோம். ப்ளூ கலர் நட்டுங்களா இதுவும் இது வந்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி உண்டாக்கும். அப்புறம் வந்து இந்த இது இரும்பல், சளி அந்த மாதிரி காய்ச்சல் அந்த மாதிரி பார்த்தா இதெல்லாம் நல்ல ஹெல்த்து. குடிச்சு பார்க்கலாம். இன்னும் டேஸ்டே தெரியாத மாதிரி வந்து லைட்டாக கசக்கிற ஃபீல் இருக்குது இதில் இந்த சங்குப்பூவில். ஆனால் தண்ணி மாதிரி இருக்குது, சுடுதண்ணி தான். நெக்ஸ்ட் வந்து இது ரெட்டி. இது வந்து இங்கே ரெட்டி, ப்ளூ டீ அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது அதனால செம்பருத்தி பூ டீ பாருங்க. எல்லாம் இங்கே நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. லைட்டாக இது தேட்டர் இந்த லைட்டாக தேட்டர் ஃபீல் இருக்குது. நல்லாவே சூடாக இருக்கு. இது வந்து ஆவாரம்
ஏன்னா கசக்குது இடம் உங்கள்கிட்டப்பா இது ரொம்ப கசக்குது. இது என்ன ஃப்ளேவரே அப்படிதான் போல. ஆனால் இது என்ன கசக்குது. அது சக்கரை நீ குடிச்சிட்டீங்களா? நான் வேலை தேன் போட்டுக்கலாம்னு பார்த்தேன். சக்கரை இது போடல. அந்த கலரு தேன். சரி லைட்டாக அது போட்டுக்கணும். சக்கரை போட்டுக்கலாம். தேன் தேன் எடுத்து வரேன். போட்டுக்கணும். செம்மையே கஷ்டம் எல்லாத்தோட கஷ்டம். தந்தூரி சைட் ட்ரை பண்ணலாம். ஜில்லுன்னு இருக்கு. வேற எதுவும் காரணம் இல்லை. ஏன்னா எடுத்துச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கேமரா மேன் எடுத்து எனக்கும் ஆர்ட் ஆஃப் டீங்கிறது பேரில் மட்டும் இல்லை, அவங்களோட இது எல்லா இதுலையுமே இருக்குது. நிறைய ஆர்ட்னா கலை டீயில் வந்து எத்தனை கலை இருக்கோ எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க. நான் போடுங்க வந்துடும். எதுலையுமே டேஸ்ட் தெரியல. பச்சை தண்ணியில் அது கலர் ரேட்டு மாறி கொஞ்சம் ஓடுறது தண்ணி. டேஸ்ட் வந்துருப்பா. ஃபஸ்ட்டு ஒரு கலந்து பசிச்சுப்பா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் லஞ்சு தான் ஒரு இடத்துல சூப் இருக்காங்க. அங்கே வேற இருக்கா? ஈரோட்டேக்கு வந்து வீடியோ வரப்போகுது பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ போட்டதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஈரோட்டே பார்த்துட்டு தான் இதுக்கு வந்துருக்கீங்க. இப்போ குளிப்பாங்க. ப்ளூட்டி கலரே மாறிடுச்சு. வயலட் டீ பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா மாறிடுச்சா? பழைய கலர் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. லைட்டாக கசகல முடிஞ்சது. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை அப்படிதான் அவ்வளோ அந்த தேன் கம்மியான கொஞ்சம் சாப்பிட்றது. சரி அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இது மட்டும் தான் இருக்குது. பருத்திப்பால் மட்டும் இருக்குது. பருத்திப்பால் வந்து ஏற்கனவே இங்கே கடையில் ஒரு கடையில் குடிச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இனிப்பு. வெள்ளம்லாம் போட்டுருப்பாங்க. வெள்ளம் போட்டுருப்பீங்களா? வெள்ளம் போட்டு நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்டாக அதோட கொஞ்சம் சக்கரை டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பூ வந்து கொஞ்சம் நிறையவே போட்டிருக்காங்க. தேங்காய் பூ பஜ்ஜி வேணாம். இது ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. வாழைப்பூ வந்து தக்கு அப்புறம் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பாருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டோம். அப்படியே கொறிச்சு வச்சுட்டோம். ஏன்னா எனக்கு டீ பிடிக்காது. டீ சுத்தமாக பிடிக்காது. நான் ஜூஸ் தான் குடிப்பேன். ஆனால் பிடிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. அப்புறம் 25 மசால் டீ 10 தான்க்கா. மசால் டீ 10, தந்தூரி 920. அப்புறம் சொல்ல மாட்டேன். அந்த கலராக பார்த்தீங்களா டீ, அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. சப்புன்னு தான் இருக்கும். அது வந்து நான் ஹெல்த்துக்கு போனால் நல்லது. அதாவது ஒன்று வந்து ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஞாபக சக்திக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்னக்காது சுகர் கண்ட்ரோல். அப்புறம் அந்த பருத்திப்பாலில் வந்து ஏன் சக்கரை கம்மியாக இருக்குன்னு கேட்டேன். அந்த அக்கா வந்து இப்படி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போடுவோம். வெளியூர் கடையில் குடிச்சா அது ரொம்பவே ரிச்சாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா வந்து அது சக்கரை போட மாட்டாங்க. இந்த கருப்பட்டி வெள்ளம் போடுவாங்க. வெள்ளம் போடுறதுனால நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே வாங்க. கரெக்டாக அட்ரஸ் எங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நகர் ஆர்ச்சுக்கு அப்படியே பக்கத்துலேயே கடை பேர் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் டீ பேர்லேயே அவங்களோட இது வச்சுருக்கிறாங்க. நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கம்மி. இதெல்லாம் கம்மி. ஒரு 20-30 வெரைட்டி பக்கம் டீ போட்டு வச்சுருக்காங்க. நிறைய ஹெல்த் ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் பார்சல் கட்டிட்டு போகிறோம். ஒரு சில இதெல்லாம் இருக்குது. கட்டிட்டு கிளம்ப வேண்டிதான்.
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.